வேலுப்பரியின் மௌனத்தீவு. தொடர் நாவல். அத்தியாயம் 20. அரண். அங்கு தீப்பந்தங்களையும் குடில்களையும் தவிர வேறு நடமாட்டங்கள் எதையும் காண முடியவில்லை. வேலிகளைப் பற்றி ஆராய்ந்த வினோதன், நான் அறிந்த வரையில் இவ்வாறானதொரு மரங்களாலான அரணை எந்த பழங்குடியும் அமைத்து வாழ்ந்ததாக குறிப்புகள் ஏதுமில்லை. நாகரீகமடைந்த பின்னணியுள்ள மக்களாலேயே இப்படியொரு அமைப்பு முறையை உருவாக்குவது சாத்தியமெனப்படுகிறது என்றான். நாங்கள் துரத்தி வந்த மர்ம மனிதனின் படகு கட்டுமரத்துடன் மோட்டார் பொருத்தப்பட்ட ஒரு வித்தியாசமான தொழில்நுட்பத்தைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. இப்படியான படகுகள் பழங்காலத்தில் மீன் பிடிக்க பயன்பட்டது. ஆனால் அதில் இவ்வாறு இயந்திரத்தை பூட்டி எவரும் பாவித்ததை நான் இதுவரை பார்த்ததில்லை என தொடர்ந்தான் வினோதன். அவனது படகின் வெளியே பொருத்தப்பட்டிருந்த மோட்டார் உயர் சக்தி கொண்டது. ஆனால் அவனது மரப்படகோ மிகவும் சிறியது. அதனாலேயே அவனால் அவ்வளவு வேகமாக பயணம் செய்ய முடிந்தது. மேலும் வலுவில் கூடிய அந்த மோட்டாரை கனமற்ற படகில் வைத்து பயன்படுத்துவது மிகவும் கடினமான வேலை. அதற்கான நுட்பம் நன்கு பழக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவ்வாறு படகை ஓட்ட முடியும் என்றான் அருமன். இவ்வாறாக வித்தியாசமான வினோதமான செயல்களைச் செய்யும் இந்த பழங்குடியினர் ஏன் இன்னமும் நகர்ப்புறங்களுக்குச் செல்லாமல் இதே தீவிலேயே தங்களுக்குத் தாங்களே காவல் வேலிகளை அமைத்துக் கொண்டு தங்களைத் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே இப்போது அனைவரினதும் சந்தேகமாயிருந்தது. எவ்வாறாயினும் இவ்வளவு தூரம் இவர்களைத் தேடி வந்தாகிவிட்டது. உள்ளே சென்று அவர்களுடன் பேச்சுக் கொடுத்துப் பார்ப்பதற்கு இது சரியான தருணமில்லை. அத்தனை மனிதர்கள் கூடியிருக்கும் சந்தையில் தன்னை யாரோ கவனித்துத் தொடர்கிறார்கள் என்பதை அறிந்தவுடனேயே தப்பியோட முயற்சி செய்தான் அந்த மனிதன். தன்னை யாரோ கொல்ல வருவது போலவே அவனது செயற்பாடு காணப்பட்டது. ஒருவேளை தங்களை கைது செய்ய போர்த்துக்கே அரசு இப்போதும் முயற்சிப்பார்கள் என்று காலாகாலமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. இந்த காவல் வேலிகளை பார்க்கும்போது தப்பித் தவறிக்கூட வெளியாட்களின் கண்களில் தாங்கள் பட்டுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் பல காலங்களாகவே வெகு ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகின்றது என்ற வினோதனின் விளக்கம் நண்பர்களுக்குச் சரியாகப்பட்டது. எப்படியும் அந்த குடியிருப்பில் கிட்டத்தட்ட 10 குடில்கள் கண்ணில் பட்டன. எண்ணிப் பார்த்தால் சுமாராக 50 பேராவது அந்த குடியமைப்பில் இருக்க வேண்டும். இங்கு வந்திருப்பதோ 6 பேர். அந்த பழங்குடியினர் நினைத்தால் வந்திருக்கும் 6 நண்பர்களையும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம். இதுபோன்ற பழங்குடியினர் வசிக்கும் தீவுகளில் அரசாங்கமும் சட்டமும் தலையிட முடியாது. சட்டம் பற்றியும் அரசு பற்றியும் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒருவேளை இந்த பழங்குடியினர் நரமாமிசம் உண்ணும் சமுதாயமாகிருந்து இந்த அறுவரையும் பிடித்துத் தின்றார்கூட அது யாருக்கும் தெரியாமல் போய்விடும். எங்கோ தொலைதூரப் பயணம் மேற்கொண்டவர்கள் கடலிலேயே காணாமல் போய்விட்டனர் என்று கதை முடிந்துவிடும். அவர்களது வாழ்வியல் பற்றியும் அவர்கள் மற்றவர்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பது பற்றியும் சரியான அறிவு இல்லாமல் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பது விபரீதத்தையே உண்டு பண்ணும் என்று நண்பர்கள் அனைவரும் தீர்க்கமாக நம்பினர். வினோதனது அறிவுறுத்தலும் அதுவேயாகும். இப்போது இந்த நடுநிசியில் படகுக்குத் திரும்பச் செல்வதும் நல்லதொரு முடிவல்ல. பாதை மாறிவிடக்கூடும். வேலிக்குச் சுற்றுமுற்றும் பார்த்த நண்பர்களின் கண்களுக்கு கதவு போன்ற அமைப்புகள் ஏதும் தென்படவில்லை. அந்த பக்கமிருந்து வேறு யாரும் இந்த பக்கம் வர முடியாது என்பதை உறுதி செய்து கொண்டு நண்பர்கள் தாம் ஏற்படுத்தியிருந்த அந்தச் சிறிய துளை வழியே உள்ளே ஏதாவது ஆள் நடமாட்டம் தெரிகிறதா என்பதை மாறி மாறி கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அத்துடன் அங்கேயே இருந்து விடிந்த பிற்பாடு உள்ளே என்ன நடக்கிறது என்று தெளிவாக பார்த்துவிட்டு அடுத்துச் செய்ய வேண்டியது பற்றி முடிவெடுக்கலாம் எனத் தீர்மானித்தனர். குடியிருப்புகளில் மூட்டப்பட்டிருந்த நெருப்பு எழுப்பிய உஷ்ணத்தாலும் அந்தத் தீச்சுவாலையிலிருந்து கிளம்பிய புகை மூட்டத்தினாலும் அந்தச் சூழலின் பனிக்குளிரை ஓரளவு சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் நுளம்புகளின் தொல்லையைத் தாங்கிக் கொள்வதற்கு சற்றுச் சிரமப்பட்டார்கள். நாளைய விடியல் தங்களுடைய தேடலுக்கு ஒரு திருப்தியான பதிலைத் தரப்போகிறது என்ற நம்பிக்கையுடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விடிந்துவிட்டதென்பது கூடத் தெரியவில்லை. பறவைகளின் ஓசையும் ஆட்கள் நடமாடும் சத்தங்களும் கேட்டுத் திடுக்கிட்டு எழுந்த வேலனுக்கு முன்னைய தினம் நடந்த நிகழ்வுகளை நினைவுகூரச் சில வினாடிகளாயின. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தனது நண்பர்களை தொந்தரவு செய்யாமல் மெதுவாக எழுந்து தாங்கள் வேலியில் அமைத்து வைத்திருந்த சிறு துளையினூடாக அந்த பழங்குடியினரது நடமாட்டத்தை நோட்டம் விட்டான். இரவு பார்க்கும்போது கணிசமான அளவு தூரத்திலேயே
குடில்கள் அமைக்கப்பட்டிருந்ததாக அவர்களுக்குத் தோன்றியது. ஆனால் வெளிச்சத்தில் பார்க்கும்போது குடில்கள் மிக அண்மையிலேயே இருந்தன. அங்கு நடமாடிக் கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் உருவத்தில் 5-5.5 அடி உயரமானவர்களாக இருந்தனர். அவர்களில் சிலர் கபில நிறத்தினராயும் பெரும்பான்மையானோர் கருமை நிறமானவர்களாகவும் தெரிந்தனர். ஆண்கள் முழங்காலுக்கு கீழாக நீண்டு காணப்படும் இடுப்புக் கச்சைகளையும், பெண்கள் அதேபோன்று இடுப்பு மற்றும் மார்பு கச்சைகளையும் அணிந்திருந்ததை காணக்கூடியதாயிருந்தது. எல்லோரும் தங்களது கைகளில் கமத்தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை வைத்திருந்தனர். அங்குமிங்கும் ஓடித்திரிந்த சிறார்கள் மரத்தினாலான விளையாட்டுப் பொருட்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தனர். சிறுவர்கள் அனைவருமே கோவணம் போன்றதொரு அரைத்துணியை மாத்திரமே அணிந்திருந்தனர். நண்பர்கள் நினைத்தாற்போல் சில எண்ணிக்கையிலான குடில்கள் மட்டும் அங்கு அமைந்திருக்கவில்லை. துளையினூடாக கண்ணு கெட்டிய தூரம் வரை குடில்கள் நிறைந்து காணப்பட்டது. அருகில் காணப்படும் குடில்களை விட சற்று தொலைவில் அளவில் பெரிய வீடு போன்ற அமைப்பிலான குடில்களையும் காண முடிந்தது. இடையிடையே குடில்களுக்கு அருகில் சிறுமரங்கள் நடப்பட்டிருந்தன. அதில் அளவில் பெரியதான வாழை மரங்களும் இருந்தன. சில இடங்களில் சிறிய அளவிலான தோட்டம் போன்ற அமைப்புகளையும் காண முடிந்தது. ஆனால் நேற்று கண்ட மனிதன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. அவனைப் போன்ற வேறு எந்த மனிதர்களையும் காண முடியவில்லை. அவனது உயரத்திற்கும் நிறத்திற்கும் அவன் தைக்கக் கொடுத்திருந்த ஆடைகளுக்கும் இந்த தீவில் வசிக்கும் பழங்குடியினரின் தோற்றத்துக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. தான் தேடி வந்த போர்த்துக்கேய தமிழ் குழுவினர் தஞ்சம் புகுந்த தீவு இதுதானா என்ற கேள்வி மீண்டும் வேலனை ஆக்கிரமித்துக் கொண்டது. தீவின் அருகாமை வரை வந்து திடீரென்று மறைந்து போன அந்த மனிதன் ஒருவேளை வேறேதாவது தீவுக்குத் தப்பித்துச் சென்று விட்டானோ என்று வேலன் எண்ணத் தொடங்கினான். தனது நம்பிக்கை கைக்கெட்டும் தூரம் வரை வந்து காற்றோடு காற்றாகிப் போய்விட்டதாய் எண்ணிய வேலன் நண்பர்கள் படுத்திருந்த பக்கம் நோக்கி திரும்பி அமர்ந்து கொண்டான். தனக்காக இவ்வளவு கடினமான பயணத்தை ஏற்றுக்கொண்டு நேற்றைய தினம் நடந்த சிரமங்களையெல்லாம் தாண்டி தன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்த நண்பர்களை இன்னமும் கஷ்டப்படுத்துவதில் பயனில்லை என்று முடிவெடுத்தான். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அனைவரையும் எழுப்பி அவரவர் வீட்டில் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க எண்ணினான் வேலன்.